இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்து ஏன் மரித்தார் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு 5வது நாளாக கர்த்தர் இன்றைக்கு ஏன் மரித்தார்? நம்மளுடைய பாவங்களை சுத்திகரிக்க மரித்தார். சுத்தப்படுத்துதல். இன்று அநேகர் நம் ஜெப வேளையில ஒரு வசனத்தை குறிப்பிட்டு ஜெபிப்பது உண்டு. ஏசாயா 1:18 உங்கள் பாவங்கள் சிவ்வேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாமர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும் என்று சொல்லி நாம் ஜெபிப்பது உண்டு. இந்த சிவ்வேர் என்பதின் அர்த்தம், இந்த சிவப்பு நிறம் கெட்டதா? இந்த பாவத்தை சிவப்பு நிறத்தோடு ஒப்பிடும். பாவம் இரத்தாமர சிவப்பா இருந்தாலும் அப்போ பாவம் சிவப்பா இருக்குமா அப்படிங்களா அநேகர் கேள்விகளை கேட்பது உண்டு, அநேகர் ஜெபிப்பது உண்டு. ஆனால் ஏன் இந்த தீர்க்கதரிசி இந்த சிவப்பு, இரத்தாமர சிவப்பு என்று குறிப்பிடுகிறார்? இந்த இரத்தாமர சிவப்பை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சிவப்பு, இந்த ஆழ்ந்த சிவப்பு நிறம் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு சிறிய பூச்சியின் முட்டையிலிருந்து எடுக்கிறாங்க. அந்த பூச்சியின் முட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சிவப்பு நிறம் துணிகளிலே துவைக்கும் போது அது 2 முறை அவை முக்கி எடுக்கும் போது அந்த உடையிலிருந்து அது மாறவே அப்படியே அவை துணிகளை துவைக்கும் போதோ வெயில்ல படும்போதோ அந்த நிறம் மாறுவதில்லையாம். அந்த சிவப்பு நிறம் அப்படியே இருக்குமா. அதைத்தான் பாவம் இப்படி ஒரு சிவப்பு நிறமா இருந்தாலும் கர்த்தர் அதை வெண்மையா மாற்றுவாராம். அப்போ ஒரு நார்மலா ஒரு துணியில இந்த இரத்தாமரை துவைக்கும் போது அது போகாது, ஆனால் உன் பாவம் அப்படி இருந்தாலும் போகப்படும். எப்படி சுத்திகரிக்கப்படுமோ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால, அவர் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் சொல்லி அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார். இன்னும் அநேகர் சொல்வது உண்டு. இன்னும் ஒரு வசனம், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவத்தை கர்த்தர் மன்னிப்பார். நம்ம அநேகர் வசனங்களை சொல்வதுண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார் என்றால் அவர் நம்மை சுத்திகரிக்க, நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மை சுத்திகரிக்கவே அவர் மரித்தார் என்ன ஒரு வசனம் சொல்லுது. இங்க ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் விசேஷம் 7:14 இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று போடப்பட்டு. அப்போ நம்மளுடைய சரீரத்துல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும், ஆண்டவர் பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? இரத்தத்தால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேணும் என்று கர்த்தர் சொல்கிறார். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா. அப்போஸ்தலர் 3:20 உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்கிற பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்போ நம்ம பாவம் மன்னிக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும், நம்ம மனம் திரும்ப வேண்டும், நமக்குள்ள மனமாற்றம் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பஸ்காவை ஆசரிக்கவர். அவர் ஆண்டவர் தேவனிடத்துல இறங்கி வந்தார். அங்கே மீண்டும் செல்ல போகிற அந்த வேலை வந்து விட்டது என்று அறிந்து சீசர்கள் எல்லாத்தையும் உட்கார வைத்து அவர் பந்தி இருக்கிறார். அப்போ அந்த பந்தியிலிருந்து அவர் எழும்பி இறங்கி வந்து முதலாவது அவர் செய்கின்ற காரியம் என்னன்னா, அவருடைய வஸ்திரத்தை கலத்தி சீலையை அவர் கெட்டிக்கிறார். அறையில கெட்டிட்டு ஒவ்வொரு சீசருடைய கால்களை கழுவுறாரு, அப்படியே சுத்தம் செய்யறாரு. எல்லாரும் அந்த சீஷர்கள்லாம் பார்க்காங்க. வேண்டாம், பேதுரு சொல்றான், இல்ல என்ன கழுவக்கூடாது, என்ன சுத்திகரிக்க, இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அப்போ நீ என்னுடைய பாத்திரத்துல பங்கு கிடையாது அப்படி சொன்ன உடனே அவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, நீங்க என் கை, என் காலு, என் தலை எல்லாத்தையும் கழுவுங்க, சுத்திகரிங்கன்னு சொல்றான். எதற்காக கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார்? அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்மாதிரியாக செஞ்சது போல நீங்க எல்லாத்துக்கும் செய்யுங்க. பாவத்தை
கழுவணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போம்னா நாம வஞ்சிக்கிறோம். சத்தியம் நம்ம கிட்ட இல்லை. கர்த்தர் இன்றைக்கு சொல்கிற நம்ம என்ற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள்ளாகவே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் நம்மளுடைய பாவத்தை சுத்திகரிக்க வல்லவர். அவர் மாத்திரம்தான் சுத்திகரிக்க முடியும். அவருடைய இரத்தத்தை கொண்டு நாம் சுத்தமாக முடியும். சீஷர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க கர்த்தர் அது கூட தான் இருக்கிறார். யூதாசு காரியத்து இருக்கிறாரு, என்னும் பேதுரு 3 முறை மறுதளிப்பான்னு தெரிஞ்சுமே கர்த்தர் அவர்களுடைய கால்கள் எல்லாம் கழுவுறார். இன்றைக்கு கூட ஆண்டு சமூகத்துக்குள்ள நிற்பதற்கு நம்ம தகுதி அற்றவர்களாக இருக்கிறோமா? எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் இரத்தம் சுத்திகரிப்பதற்கான இரத்தம். அவருடைய இரத்தம் நம்மளுடைய பாவத்தை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். இன்றைக்கு கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என்னை சுத்திகரிங்க. ஒருவேளை அந்த தாமரை சிவப்பு போல இப்படிப்பட்ட பாவம் இருக்குது, என்னுடைய பாவத்தை கழுவ முடியும் கர்த்தருடைய அப்படி ஒரு எண்ணம் உங்ககிட்ட வந்திருந்தா கர்த்தர்ட்ட இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என்னுடைய பாவம் இவ்வளோ தாமரை சிவப்பா இருக்குது, இவ்வளோ கொடுமையா இருக்குது, ஆனாலும் உங்களுடைய இரத்தத்தை கொண்டு என்னை கழுவுங்க. அவர் நம்மை சுத்திகரிக்க வல்லவராக இருக்க. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிற எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு எசப்பா சீஷர்களுடைய கால்களை கழுவுனீங்கப்பா. பேதுரு சொன்னா என்ன ஃபுல்லா முற்றிலுமா கழுவுங்கன்னு சொன்னா. எசப்பா, நாங்களும் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் இரத்தாமர சிவப்பு போல இருந்தா என்ன பஞ்சை போல வெண்மையாக மாற்றி விட்டீங்க. இந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதி கன மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.